உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயுகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ்க்கும் பேரரசன் ராவணன் மகாராஜா வம்சத்து உயித்த பேரரசனும் கர்ணை கண் படைத்த கர்ணன் மகாராஜாவின் வம்சத்து வந்த வள்ளல் பரமாத்மாவுடைய மகா யோகக்காரர்களால் சிம்மராசி பிறந்த மகா சிகரங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். மகம் 1, 2, 3, 4 பாதத்தில் உதித்தோறும், பூரம் 1, 2, 3, 4 பாதத்தில் உதித்தோறும், உத்திரம் 1 பாதத்தில் உதித்த 9 நட்சத்திரத்தில் உதித்த ஓவியமானவர்கள் அற்புத தனயோகம் பெற்றவர்கள், அதிர்ஷ்டசாலிகள், பேரதிர்ஷ்டசாலிகள், மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் பெற்றவர்கள் தான் சிம்மராசியில் பிறந்த சிகரங்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, வரும் ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது உங்கள் வாழ்க்கையில் சனிக்கிழமை வரும் ஐப்பசி 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனயோகத்தை மனயோகத்தை தர மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற போறீங்க. இது நிதர்சனமான உண்மை. பொதுவாகவே இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் துலாம் வீட்டில் வருகின்றார். துலாம் வீட்டில் இருந்து கொண்டாடி விசேஷ தன பார்வையை உங்கள் ராசிக்கு 9வது பார்வையை பார்க்கும் பொழுது, ராசிநாதன் 9ஆம் வீட்டை உச்ச வீட்டை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எச்சத்தில் இருந்த வாழ்க்கை இந்த ஐப்பசி மாதம் உச்சத்தில் வளர போறீங்க. பணத்தினால் பெருமை, செல்வத்தினால் பெருமை, நீங்கள் செய்கின்ற தொழிலால் பெருமை என்று சொல்லக்கூடிய சிறுமைகள் மாறி பெருமைகள் வரக்கூடிய நேரமும், தனயோகம் வனயோகம் பல வழியில் குவியக்கூடிய நேரமும் வருகிறது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 2க்கும் 11 கூடிய புதன் பகவான் இந்த முயற்சி ஸ்தானம் 3ஆம் வீட்டை இருந்து கொண்டு சூரிய பகவானும் புதனும் பகவான் புதாத்திய யோகத்தில் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தை வழி ஆதாயங்களும் அதிர்ஷ்ட வழி ஆதாயங்களும் மகாலட்சுமி கடாட்சமும் உங்களை தேடி வந்தம் நாடி வந்தம் இருக்கின்றன. இந்த ஐப்பசி மாதத்திற்குள் ஆலடிமை ஐஸ்வர்ய யோகத்தை பெற போறீங்க. பிரியமான சகோதர புதாத்தியத்தால் பல உங்கள் தொழில் ஸ்தானத்தை பல நாடுகளுக்கும் சென்று நிறுவக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அமையப் போகின்றது. உங்கள் ராசிக்கு உங்கள் சுக்கிர பகவான் 3 கூடியவரும் 10 கூடியவருமாகிய இவர் ஐப்பசி 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சிம்மராசிக்கு 3ஆம் இடம் மேச சூரியன் சுக்கிரன் புதன் என்று சொல்லி 3 மகா பணக்கரு 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றதே, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதா உச்சவிட்டு சூரிய பகவானை உச்சப்பட்டு சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி தனாதிபதி ராசியாதிபதி என்ற 3 கிரக 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தை வழி ஆதாயங்களும் பேரதிர்ஷ்டங்களும் பெருவாழ்வும் கெட்டு மிகப்பெரிய தனந்தமந்தராய் வரப்போது இந்த ஐப்பசி மாதத்திற்குள் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மை. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 5க்கும் 8 கூடிய பணபரத்துக்கும் யோகத்துக்குரிய குரு பகவான் பெரும் தனக்காரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அதி உச்சமடைந்த ஐப்பசி மாதம் முழுவதற்குள் ஆளுயர மாலையை சொந்தக்காரராக்க தனயோக பணயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். அவர் தன வீட்டுக்கு 11ஆம் வீட்டு கடகராசியில் குரு பகவான் வரும்போது தனவரவு மிகுதியாகும், பணவரவு பெரும்பணம் சேரும், ஸ்திர சொத்து அமையும். இந்த காலகட்டத்தில் ஆலடிமை ஐஸ்வர்ய யோகம் வாகன யோகம் திருப்தி கட்டும். இந்த அவருடைய விசேஷ தனபார்வை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய உங்கள் விருச்சிகமனையை பார்க்கும்போது வெளிநாட்டு வழி ஆதாயங்களும் புதைபொருள் யோகங்களும் மண்மனை சிறச்சொத்து யோகங்களும் ஏற்கனவே வாங்கி போன சொத்தின் சிறச்சொத்து மதிப்பும் கூட போகிறது எந்த காலகட்டங்களில். அந்த குரு பகவான் 6வது இடத்தை உங்கள் மகர ராசியை பார்க்கும்போது அரசாங்கத்தின் வழி ஆதாயமும் உங்களுக்கு கூட்டாளியும் நல்ல யோகமும் கிடைக்க போகிறது, மனைவழி ஆதாயங்களும் கிடைக்க போகிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மகா யோகமாயும் அமையப்போகிறது. அவரை விசேஷ பார்வை 9வது பார்வை காலப்புருஷுக்கு 12 என்று சொல்ல மீனராசியும் உங்கள் ராசிக்கு 8 உள்ள சனி பகவானை அஷ்டமத்து சனியை பார்ப்பதா ஆராயங்கள் பல வழிகளில் பெருகப் போகிறது. 100ஆய் இருந்த நீங்க இனிமே 1000ஆய் லட்சமாய் மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இந்த ஐப்பசி மாதத்துக்குள் அடைமலை ஐப்பசி மாதம் அடைமலை காலம், ஐப்பசி மாதம் அடைமலை காலம், பணமழை பொழியும் நேரம் இது, பருவத்தை பயன் செய்யும் பெற்று குளிது, பருவத்தில் பயன்கொள் பெற்றுக்கொள் இது, ஐப்பசி மாதம் அடைமலை காலம், பணமழை பொழியும் நேரம் இது என்று இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வழக்கு வம்பு கோர்ட்டுகளை தீர்க்கக்கூடிய ஸ்தானம், மறைமுக வழி உயிர் வருமானம், லாட்சி வருமானம், புதையல் வருமானம், வெளிநாட்டு வருமானங்களை எல்லாம் எண்ணியது மாதிரி நீங்கள் மிகப்பெரிய தொழில் ஸ்தானத்தை அமைக்கக்கூடிய நேரமும் காலமும் ஐப்பசுக்குள் அடைமழையாய் பணமழை பொழிய போகின்றது. இது நீங்க வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம். ஏற்கனவே இந்த சிம்மராசிக்கு பெருத்த கேந்திர ஸ்தலமான 7ஆம் வீட்டில் கும்பவீட்டில் குதூகல கும்பவீட்டில் ராகு பகவான் திக் பலம் பெற்று மிகவும் சனியை போல் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவராக இருக்கிறார் இந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு. பொதுவாகவே ராகுவுக்கு 1 4 7 10 என்ற சொல்வ 7 என்று மிகப்பெரிய கேந்திரஸ்தானமாக அமைகின்றது. திக் பலம் பெறுகிறார். அங்கு ராகு மிகப்பெரிய அதீத தனயோகத்தை பெற்று அந்த இடத்தை தன்னுடைய ஆட்சி வீடாக எதிர்பார்த்துக் கொள்கிறார். பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல ராஜாக்கள் சேவையுள்ளோ, வீசுகின்ற தனமடைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவார். இன்னது கேள் தேசுபெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேத்தே, மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த பெருந்த கேந்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் ராகு கரும்பாம்பு அமைந்து இது சனியை போல் செயல்பட்டு மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களை மிகப்பெரிய ராஜாவாய் வளம் வர போறாங்க. இந்த ராசிக்கு 11ஆம் வீட்டில், அதாவது துலாம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்திருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பல 100 மடங்காக மாறப்போகின்றது. கேது பகவான் செம்பாபு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான ராஜயோகத்தை தர மிகப்பெரிய ஆயத்தமாக இருக்கிறார் இந்த காலகட்டங்களில். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எண்ணியது கிடைக்கக்கூடிய நேரம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் முடிந்தால் அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் தினந்தோறும் சென்று அவருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் லிங்கம் கணபதியே வரவரத மமதரதானிய சம்ருத்திமே தேகி தாபய சுபாகா என்று விநாயகப் பெருமானை வழிபட்ட போது தடைகள் பல விலகி வாழ்க்கையை யோகங்கள் பல கிடைத்து பேரரசுகளுக்கு மகாலட்சுமி கிரட்சா நீங்கள் குபேரனாய் வருவது நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த சிம்மராசிக்கு 6 கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தானாதிபதியாகிய பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 12 என்று சொல்லக்கூடிய நீர்வழி வீட்டில் உட்கார்ந்து குரு பகவானை உச்ச பார்வை 9வது பார்வை அஷ்டமச்சு சனியால் உள்ளது விலகி ஆதாய சனியாக பொங்குஞ்சனியாக மங்குஞ்சனியாக மிகப்பெரிய யோகத்தின் சனியாக குபேர சனியாக இந்த சனி பகவான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு வழி யோகத்தை அள்ளி கொடுப்பதில் ஆயத்தமாகிவிட்டார். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் என்று சொல்லும் அளவுக்கு பழனிமலை தண்டாயுதபாணி ஆறினால் உங்களுக்கு சனி பகவானும் இந்த ஐப்பசத்துக்குள் அடைமலை போல் பணமலையை கொடுத்து குபேரமல் தனகழற்சா பெற்று தனயோகம் வனயோகம் செல்வாக்கு யோகம் பெற்று மிதமிஞ்சிய ஆளுமை ஐஸ்வரி யோகம் பெற்று அரசியல் நிர்சனமான ராஜயோக பதவிகளையும் பெற்று பல நாள் வருமானத்தை ஒரு நாள் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய குபேர யோகம் பெற்று மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தவராய் இந்த ஐப்பசி மாதத்திற்குள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை. மேலும்
இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய 3 மெகா கிரகங்களும் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தவெளி ஆதாயங்கள், அதிர்ஷ்டங்கள், பேரரசங்கள் கிடைத்து அது 16 விதமான செல்வப்பேறுகள் கிடைத்து இந்த 30 நாட்களுக்கும் முப்பரிமாண ராஜயோகத்தை பெற்று பல தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடிய ராஜயோகத்தை சிம்ம ராசிகளை பெறுவதே நிதர்சனமான உண்மை. மேலும் உங்கள் ராசிக்கு 4 கூடிய சுகஸ்தானாதிபதி, 9 கூடிய பாக்கியாதிபதி என்று அழைக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான அந்த விருச்சிகத்தில், அதாவது ஐப்பசி 10ஆம் தேதி மிகப்பெரிய ஆட்சி பலத்துடன் வருகிறார். நாளில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற ருச்சக யோகம். இந்த ருச்சக யோகத்தில் உள்ளதை உச்சக்குரு பார்க்கும் பொழுது இந்த காலங்கட்டை 4 சதுர வாகன யோகமும் 4 சதுர வீடு யோகமும் மிகப்பெரிய அடுக்குமாடி யோகமும் வாங்கக்கூடிய சிறச்சொத்து யோகம் கிடைத்து இந்த ஐப்பசுக்குள் ஆளுமை ஐஸ்வர்யகுதி மிகப்பெரிய தனயோக பட்டியலில் இந்த சிம்மராசிக்காரர்கள் வருவது உண்மை. மேலும் இந்த காலகட்டங்களில் பணமழை குபேரமழையாக அடைமழையாக பொழிய நீங்கள் அவசியம் உங்களுக்கு யோக திருத்தலம் என்று அழைக்கப்படும் சிம்மராசிக்காரர்களுடைய யோக திருத்தலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமானை சந்தித்து நீங்கள் பார்த்து அவர் மனதார துதித்து ஓம் சுக்கிரபகவானை போற்றி என்று வழிபட்டு சக்கரத்தாழ்வாரை கடாழ்வார் ராமானுஜர் சந்தையில் நீங்கள் மனதார துதித்து அங்குள்ள பெரிய காடாழ்வாரையும் பார்த்து அங்குள்ள அன்னதானத்தில் நீங்கள் சாப்பிட்டு ரங்கநாதரை நீங்கள் முழுமையாக துதித்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பல விலகி யோகங்கள் பல கிடைக்கிற யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வந்த கொண்ணம் இருக்கின்றன. தினந்தோறும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சுக்கிரஹோரை இருந்தாலும் சரி அல்லது வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9க்குள் சுக்கிரஹோரையில் இந்த சிம்மராசிக்காரர்கள் லட்சுமி தேவி படத்துக்கு முன்பு ஒரு லட்டு வச்சு நைவேத்தியம் செய்து ஓம் சீம் 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 சௌமங்கல்ய தேவதே சௌபாக்கிய லட்சுமி மமோபாத்த சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கியம் குரு குரே வசி வசி ஸ்வாஹா என்று மனதார துதித்து வரும்போது இந்த சுக்கிர பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தனயோகத்தை கொடுத்து ஜீவனத்தை பெறக்கூடிய யோகமுள்ளவராய் மாற்றுவார். இந்த ஐப்பசி மாதத்துக்குள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பவருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நேரமும் மேலும் குபேரதன யோகமும் லாட்ரி யோகமும் புதலி யோகம் எடுத்து பணமழை அடைமழையாய் பொழிந்து நீங்கள் மிகப்பெரிய ராஜா பட்டியலில் இந்த ஐப்பசி மாதத்திற்குள் வந்து மிகப்பெரிய ராஜாவா என்றும் புத்த ரோஜாவா வருவது நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு தனயோக நிகழ்வு இனிமே அமைவது சிம்மராசிக்கு 12 வருடமாகும். அந்த வகையில் இந்த மாதம் இந்த 2025 ஐப்பசி மாதம் அடைமழை காலமாகவும் பணமழை காலமாக பொழிந்து மகா தனயோக பட்டியலில் புதிய தொழில் தொடரக்கூடிய நேரமும் இந்த அதிசார குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துல்லிய ராஜயோகத்தை பெற்று பல வழிகளில் வருமான பெருக்கத்தை கொடுத்து திக்குமுக்காடும் பணங்கள் வந்து நீங்கள் மிகப்பெரிய தனயோக பட்டியலில் ஐப்பசி 30க்குள் சிம்மராசிக்காரர்கள் வருவது உண்மை. மேலும் இந்த காலங்களில் பெரும் பணம் உங்கள் வாழ்க்கையில் திரண்ட சொத்தாய் அமைய நீங்கள் அவசியம் குருபகவான் ஆலயம் என்று அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டத்தில் திட்டை ராஜகுருபாய் வீட்டிற்கும் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு வியாழக்கிழமை அங்குள்ள காராம் பசுவுக்கு நீங்கள் இனிமை பார்த்தும் வாழைப்பழம் பொங்கல் கொடுத்து வழிபட்டு அங்குள்ள குருபகவானை நேருக்கு நேர வழிபட்டு ஓம் வருஷபத் பஜா விஸ்துமே உருணிகஸ்தாய தீமகி தன்னோ குருபுர சோதயாத் என்று வழிபட்டு பட்டாடை உடுத்தி இனிமை பாத்திரங்கள் வைத்து வழிபட்டு குருபகவானை நீங்கள் வழிபட்டு வரும் குருபகவான் உங்கள் வாக்குக்கு தடைகள் பல விலகி யோகங்கள் பல கொடுத்து மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் வருவீங்க. மேலும் பெருந்த கேந்திரஸ்தமான 7 உள்ள ராகவும் உங்கள் யோகத்தை தருவதால் நீங்கள் திருநாகேஸ்வரம் அவசியம் ஐப்பசுக்குள் சிம்மராசிக்காரர்கள் சென்று வாருங்க. ஒரு முடிந்தால் இந்த சிம்மராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் இந்த ராகுகால வேளையில் அப்பன் ராகு பகவான் தருமான இரு மனைவியுடைய சந்தோஷமாய் காட்சி தரும் இந்த கண்கொள்ளா காட்சியான ஸ்ரீ நாகவள்ளி ஞாகக்கண்ணியை இவர்கள் வாறு சேடுமாள் முன்னம் பாடவர்க்கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நட்சிடம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சுப்பாய் ரட்சுப்பாயே என்று மனதார நீங்கள் துதித்து வரும்போது ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய
குபேர துள்ளொலியோ ராஜயோகத்தோடு பெருந்தனமந்தரவாக்குவது நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த திரண்ட சொத்துக்கள் நிரந்தரமாக உங்கள் தங்க உங்கள் ஆடக்கூடிய சனீஸ்வர பகவான் 8 மறைவதால் விபரீத ராஜயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார். இந்த விபரீத ராஜயோகத்தை நீங்கள் ஐப்பசுக்குள் பெற்றுக்கொள்ள முடிந்தால் இந்த சிம்மராசிக்காரர்கள் காரைக்கால் அருகில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் சேத்திரம் என்று அழைக்கப்படும் திருநள்ளாறு அந்த பொங்கும் சனியாய் வீட்டிற்கும் மங்கள சனியாய் வீட்டிற்கும் யோகச்சனியாய் வீட்டிற்கும் சனீஸ்வர பகவானை திருநள்ளார் சென்று நலத்தீர்த்தத்தின் நீராடி 26 கருங்குவளை மலர்களால் பானுமைந்தனை வழிபட்டு அவருக்கு நேருக்கு நேராக நின்று சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய். சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றே சாகா நீரிகம் சச்சரவின்றே சாகா நீரிகம் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதார பானுமைந்தனை வழிபட்டு போது பானுமைந்தன் உங்கள் வாக்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகத்தை கொடுத்து பல தலைமுறைக்கு சொத்து சுகத்தை ஐப்பசியம் தருவது நிதர்சனமான உண்மை. மேலும் முத்துக்குமாரசாமியா வீட்டிற்கும் செவ்வாய் பகவான் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரர் கோயில் ஆலயம் சிறுகாலி அருகிலுள்ள வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயம் ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று அங்குள்ள அங்காரனுக்கு துவரை மாலை சாத்தி சிகப்பு பட்டாடை உடுத்தி ஓம் வீரத்மஜா வித்மகே விக்னகஸ்தாய் தீமகி தன்னோ பௌமபிர சோதயாத்து என்று காயத்ரி வழிபட்டு அங்குள்ள முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமியை நேருக்கு நேராக நீங்கள் மண்டிபட்டு செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழே தேங்கடம்பெண் மால்பட்டழிந்தது பூங்கொரியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனோ வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமை அயன் கையெழுத்தே என்று திருச்செந்தூர் சந்திர முருகப்பெருமானை அங்குள்ள முத்துக்குமாரசாமி உருகும்பொழுது அவர் உங்கள் தலை மேல் உடைய பாதப்படிபட்டு நீங்கள் குபேர தலையும் கிடைப்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அங்குள்ள அங்காரகனுக்கு நீங்கள் நேருக்கு நேராக நின்று சிறப்புறுமணியே செவ்வாய் தேவே குறவிலாதல்வாய் குணமணன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடை போட்டு அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று நீங்க மனதார வழிபட்டு வரும் யோகங்கள் பல கிடைக்கலாம். முடிந்தால் நீங்க நாமக்கல் ஆஞ்சநேய பெருமான் சென்று வழிபட்டு வரலாம். அங்குள்ள ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் முடிந்தால் இந்த ஐப்பசுக்குள் அவர் வாழ்பகுதியில் வெண்ணெய் சாத்தி நீங்க வழிபட்டு போது யோகங்கள் பல கிடைக்கும். ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வ சத்துரு சங்கட நாசயே நாசயே ராம் ராம் ஸ்ரீ ஓம். இதற்காக நாங்கள் சிம்மராசிக்கு மட்டும் எவ்வளவு சொல்கிறேன் என்றால் இந்த 2025 தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்கள் மெகா தனயோகத்தை வெகு இலகுவா அந்த ஐப்பசு மது அடையக்கூடிய மிக பணமலையை சம்பாதிக்கூடிய ராஜயோக பட்டியலில் முதல் தரமான ராஜயோக பட்டியலில் வருபவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களே சிம்மராசிக்காரர்களே சிம்மராசிக்காரர்களே.